யார் முட்டாள்? ஓட்டு போட்ட மக்கள் தானே. சில சமயங்கள்ல தமிழ்நாட்டில் நடக்கும் விஷயங்களை இல்ல விஷமங்களை பார்த்தா உண்மையில் நாம் ஒரு மத சார்பற்ற நாட்டில் தான் வாழறோமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதான வெறுப்பு என்பது எல்லை மீறி கணக்கே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. மத சார்பற்ற இந்த வார்த்தையிலேயே எந்த மதத்தையும் சாராத தன்மை என்று அதன் பொருள் தெளிவாக உணர்த்தப்பட்டாலும் எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேண்டுமென்றால் எந்த மதத்தின் விஷயங்களுக்கும் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க கூடாது என்பதும் ஒரு அர்த்தமாக மாறிடுது. மற்ற மத விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாராரை திருப்திப்படுத்துவதற்காக வேறொரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி ரசிப்பது எல்லாம் ஒரு கொடூர மனநிலை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகம் அது போன்ற ஒரு மனநிலைக்கு சென்று விட்டதா என்ற ஐயமாக நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் திமுக ஹிந்து விரோதி என்ற குற்றச்சாட்டு வலுவடைந்து கொண்டே வரும் நிலையில் அமைச்சர் சேகர் பாபு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார். அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை கொடிய நோயோடு ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். திமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் ராசா அவர்கள் சனாதன தர்மத்தை வேறொரு நோயோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஹிந்து மக்கள் மனது புண்படுவது எல்லாம் இவர்களுக்கு இப்போது கவலையே கிடையாது. இப்போது அந்த ஹிந்து விரோத குற்றச்சாட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஹிந்து கடவுளான முருகனுக்கு மாநாடு நடத்தி ஹிந்துக்களின் மனதை அமைதிப்படுத்த பார்க்கிறது திமுக என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கு. முருகன் மாநாட்டை நடத்தும் அதே திமுக விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஹைலைட். இப்படி ஹிந்து மத விரோதியா இல்லை ஹிந்து மத நண்பனா என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் திமுகவே திணறிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திமுக ஆதரவாளர்கள் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்டு புதிரா புனிதமா என தொடங்கியவர் பின்னர் சீரியல் துறையில் நுழைந்து அந்த சீரியலிலும் ஜொலிக்க முடியாமல் வாய்ப்பு போய்விடக்கூடாது என்று அவ்வப்போது சோஷியல் மீடியாவில் எதையாவது வாந்தி எடுத்து லைம்லைட்டில் இருக்கும் டாக்டர் ஷர்மிளா தான் திமுக ஆதரவாளர்கள் என்று சொல்றோம். அச்சச்சோ, அவரு பயங்கரமான ஆளாச்சே என்று நீங்கள் கூறுவதெல்லாம் எங்கள் காதுல நல்லாவே விழுது. ஒரு படத்துல வடிவேலு சொன்னது போல, எப்பா பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, நாம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள பார்க்கணும் என்ற வடிவேலுவின் டயலாக்குக்குள் வாழும் உதாரணமாக திகழ்பவர் தான் இந்த டாக்டர் அக்கா. நாம அவரை மத ரீதியாக எல்லாம் அணுக போவது கிடையாது. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற கொள்கைதான் நமக்கு எப்போதுமே. ஆனால் எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் பதிவிட்ட ஒரு பதிவு ஹிந்து விரோத கட்சி என்று குற்றம் சாட்டப்படும் திமுகவிற்கே அதிர்ச்சி அளிப்பது போலதான் இருந்தது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யாரு முட்டாள் என்ற தலைப்பில் ஒரு வாக்கெடுப்பை நடத்தியிருக்காரு இவரு. அதற்கான வாக்களிக்கும் வகையில் கொடுத்த ஆப்ஷன் என்னவென்றால் முருகப்பெருமான், அருணகிரிநாதர், முட்டு கொடுத்த சங்கிகள் என்று 3 ஆப்ஷனையும் வேற கொடுத்திருக்காரு. நேரடியாக இந்துக்களின் தெய்வமான முருகப்பெருமானை முட்டாள் என்று கூற வராரா டாக்டர் ஷர்மிளா? தமிழர்களின் வாழ்வில் ஒன்றிப்போன தமிழ்குடியின் கடவுளான முருகப்பெருமானை இழிவுபடுத்த துணிகிறார்களா திமுக ஆதரவாளர்கள்? தமிழ் இலக்கியங்களுக்கு பெருமை சேர்த்த அருணகிரிநாதர் போன்ற புலவர்களை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்களா? அல்லது முட்டு கொடுத்த சங்கிகள் என்று யாரை சொல்ல வராரு? முருகனை மனமுருக வேண்டுபவர்களையும் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணம் முத்துக்கொரு வித்துக்குருபர என ஓதும் என முருகனை போற்றி பாடிய அருணகிரிநாதரின் பாடலை கொண்டு முருகப்பெருமானை வழிபடும் மக்களையும் சங்கிகள் என்று சொல்ல வராரா இவர்? தமிழ் கடவுளான முருகனை வேண்டுபவர்களே முட்டாள் என்றால் அந்த முருகனுக்கு மாநாடு நடத்திய அமைச்சர் சேகர் பாபுவையும் அந்த மாநாட்டுக்கு ஒப்புதல் அளித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் அந்த முட்டு கொடுத்த சங்கிகள் லிஸ்டில் சேர்க்க வராரா ஷர்மிளா? போட்டுக்கொள்கிற பட்டத்திற்கு ஏற்ற வேலையும் செய்வது கிடையாது. சரி, செய்கிற வேலை ஏதாவது உருப்படியாக இருக்கா என்றால் அதுவும் கிடையாது. சரி, ஒரு கட்சிக்கு மட்டும்தான் முட்டு கொடுக்குறீங்களா, இல்லை அதையாவது ஒரு நியாய தர்மத்தோடு செய்கிறீங்களா என்றால் அதுவுமே கிடையாது. உண்மையில் முட்டாள் யார் தெரியுமா? இந்த மாதிரி ஆதரவாளர்களை அடக்க தெரியாமல் இருக்கும் கட்சிகளுக்கு ஓட்டு போடும் மக்கள் மட்டும்தான்.